நாளை ஐப்பசி மாத அமாவாசை சங்கல்பத்திற்கு தயாராகுங்கள். தேவையான பொருட்கள்: தாம்பாளம், பித்தளை செம்பு, தர்பை சட்டம், புக்குணம், 3 தர்பையினால் ஆன பவித்திரம், ஆண்கள் கருப்பு எள்ளு, பெண்கள் வெள்ளை எள்ளு, பஞ்சாங்கம், மணப்பலகை, சொம்பு, பஞ்சபாத்திர உத்திரையில் நல்ல ஜலம், அதில் வில்வம், துளசி போட்டுக்கொள்ளுங்கள். கங்கை, காவிரி இப்படி பல நதி சக்தி வாய்ந்த தீர்த்தங்களை இட்டுக்கொள்ளுங்கள். மணப்பலகையில் அமர்ந்து கொள்ளுங்கள். காலை நீராடி, ஏனென்றால் இன்று மாலை 3:46 அமாவாசையானது வந்து விடுகின்றது. ஆகினால் நாளை காலையில் 7 மணிக்குள் அமாவாசை செய்வதனால் பலன்கள் அற்புதமாக கிடைக்கும். மாலை ஜலதீபம் ஏற்றுங்கள். இன்றும் எல்லா ஆலயங்களிலும் கண்டிப்பாக மாலை தீப பிரகாச சித்தரை வணங்கி எல்லா ஆலயங்களிலும் தீபத்தை ஏற்றுங்கள். தக்க அனுமதியுடன் பாதுகாப்பாகவும் ஏற்றுங்கள். தீப பிரகாச சித்தரை வணங்குங்கள். தீப பிரகாச சித்தர் இன்று காஞ்சிபுரம் மரகதாம்பாள் சமேத தீப பிரகாச பெருமாளுக்கு திவ்யமான முறையிலே தீபாவளி திவ்ய திருவிளக்கு பூஜையானது நடைபெற இருக்கின்றது. அமாவாசை தர்ப்பணம் ஆரம்பிப்போம். எல்லோரும் முதலிலே ஸ்நானம் பண்ணி வைத்திருப்பீர்கள். அவர்கள் குல வழக்கப்படி நீங்கள் இது பொதுவாக சொல்லுகின்றோம், உங்களது குல வழக்கப்படி செய்யுங்கள். தெற்கு நோக்கி அமர்ந்து செய்வதுதான் மிகவும் உத்தமமானது என்று நமது வாத்தியார் சொல்வார். ஆச்சம்யாம். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. பவித்திரத்தை போட்டுங்கோம். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா. இடுக்கி பிள்ளை சேர்த்துக்கோ. சுக்லாம் பிரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேது சர்வ விக்ன உபசாந்தயே. பிராணாநாயம்யாக. ஓம் பூஹு, ஓம் புவஹாம், ஓம் சுவஹாம், ஓம் மகஹாம், ஓம் ஜனஹாம், ஓம் தபஹாம், ஓம் சத்யம், ஓம் தத்த விதர்வரேஹன்யம், பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஏவ சவித. ஓம் அபகா ஜோதிரசகா அமிர்தம் பிரம்மா பூர்வ சோரோம். அடுத்தது அபவித்ரகாம் பவித்ரோவாம் சர்வாவஸ்தாம் கதோ விவாகம் யஸ்மரேது புண்டரீகாட்சம் சபாஹ்யா அப்யந்தரகாம் சுசிஹி மானசம் வாசிகம் பாபம் கர்மணாம் சமபாதிதம் ஸ்ரீராம ஸ்மரணே நைவ வைபோகதி நசம்சயம். ஸ்ரீராம ராம ராம திதிர்விஷ்ணு ததாவாரகாம் நக்ஷத்ரம் விஷ்ணுரேவச்ச யோகச்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகது. ஸ்ரீ கோவிந்த. இப்போ இடது கையை வலது தொடை மேல் வைத்துக்கொள்ளுங்கள். வலது கையை மூடி வைத்துக்கொள்ளுங்கள். அதன் மேல் ஸ்ரீ கோவிந்த 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 அத்யஷ்டி பகவதா மகாபுருஷஸ்ய விஷ்ணு ஆக்ஞயாம் பிரவர்த்த மானஸ்ய ஆத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிகும்சதிதமே கலியுகே பிரதிமே பாதே ஜம்பூதீபே பாரதவர்ஷே பரதக்கண்டே. அவாவா ஊர் பேர் சொல்லலாம். மேரோகம் தக்ஷிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியாபகாரிகே பிரபவாதீனாம் ஷஷ்ட்யாः சம்பஸ்வராணாம் மத்தியே இதானி மங்களகர விசுவாவசு நாம சம்பஸ்வரே தக்ஷிணாயினே சரத்ருதௌ துலாமாசே கிருஷ்ணபக்ஷே அஸ்ய அமாவாஸ்யாயாம் சுபதிதௌ வாசரஸ்து பௌமவாசர யுக்தாயாம் விஷ்கம்ப
நாமயோக யுக்தாயாம் நாகவ கரண யுக்தாயாம் சித்ரா நக்ஷத்திர சம்யுக்தாயாம் சுபநக்ஷத்திர சுபயோக சுபகரண ஏவங்குண சகல விசேஷேன வசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ புனர் பிராச்சீனாவீதம் ஸ்ரீ பகவதாக்யாம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம். உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்கோ, அப்பா பேரை சொல்லுங்கோ, தாத்தா பேரை சொல்லுங்கோ, கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்கோ. வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூப மம அப்படின்னு சொல்லுங்கோ. இதில் பிதாமக பிரபிதாமகானாம் அதே கோத்திரம். அம்மா பேர், அப்பாவோட அம்மா, அப்பாவோட பாட்டி பேர் சொல்லுங்கோ. வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூப மமன்னு சொல்லுவோம். மாதுகு பிதாமிகி பிரபிதாமிகினாம் அம்மா பிறந்த கோத்திரம். அம்மாவுடைய அப்பா பேர், அம்மாவுடைய தாத்தா பேர், அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர், அம்மாவோட அம்மா, அம்மாவுடைய பாட்டி, அம்மாவுடைய கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்கோ. வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூப சபத்னீக மாதாமக மாதுகு பிதாமக மாதுகு பிரபிதாமகானாம் உபயவம்ச பித்ருணாம் தத்தது கோத்ராணாம் தத்தது ஷர்மணாம் வசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுல ஆதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பித்ருணாம் அக்ஷய்ய திருப்யர்த்தம் துலா அமாவாஸ்ய புண்ணியகால தர்ச ஸ்ரார்த்த பிரதிநிதி திலதர்ப்பண ரூபேன அத்திய கரிஷி. உணல் வளம் போட்டுங்கோ, இடுக்கு பிள்ளை கீழே போடுங்கோ, கையை தொடச்சிங்கோ. அபோபஸ்வஷ்யா மறுபடியும் உணல் இடம் போட்டுண்டு ஆவாகனம் பண்ணி தர்ப்பணம் செய்து கடைசியில் எல்லாவற்றும் உங்களுடைய வர்க்கத்துக்கு பண்ணோன்னே தத்தது கோத்ராணாம் தத்தது சர்மணகாம் வசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பித்ருணாம் தத்தது கோத்ராணாம் தத்தது சர்மணகாம் வசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் காருண்ய பித்ரேன்னு ஸ்வதா நமத்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ராணாம் தத்த சர்மணகாம் வசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பித்ரேன்னு ஸ்வதா நமத்தர்ப்பயாமி. தத்தத் கோத்ராணாம் தத்த சர்மணகாம் வசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பித்ரேன்னு ஸ்வதா நமத்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வகந்தீஹி அமிர்தம் ஹிருதம் பயஹா கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பேதமே அஸ்மது காருண்ய பிதிரு திருப்பியத. உணவு வளம் போட்டுங்கோ. 12 தடவை பிரதட்சணம் பண்ணி உணலில் பிராச்சீனாவிதம் பண்ணிட்டு தெற்கு பார்க்க நமஸ்காரம் பண்ணி யதாஸ்தானம் பண்ணிவிட்டு மறுபடியும் புனலை வளம் போட்டுண்டு இளமெல்லாம் ஜாக்கிரதையாக கொண்டு போய் சேர்த்துட்டு காயனை வாச்சா பண்ணிவிட்டு பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரையிலேருந்து காய்கறிகள் பழங்கள்லாம் கொடுத்துட்டு அருகில் உள்ள கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணிவிட்டு ஏழைகளுக்கு 12 பேருக்கு உணவானு கொடுத்து விட்டு மாலை ஜலதீபம் ஏற்றி அமாவாசையை பூர்த்தி செய்து உங்களது மூதாதையரை மனமாற வேண்டி வணங்குங்கள். வாழ்க்கையிலே இப்பொழுது நடக்கின்ற குரு பயிற்சி எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரப்போகின்ற நல்ல நாளாக இருக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளால் அருணாச்சலா.